VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்கிறாக. தமிழ்நாடு சிங்கப்பெண் அதிரடிப்படை 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும். முதல்வர் விஜய். இணையதள செய்திப்பிரிவு, சென்னை. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்காக அரசு சார்பில் முதல் கட்டமாக ரூபா 354 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்படுகிறது. இரண்டாவது கட்டத்துக்காக 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது என்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கூறினார். பெண்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவை முதல்வர் ஜோசப் விஜய் இன்று தொடக்கி வைத்தார். தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் கடந்த மே 10 பொறுப்பேற்ற போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கும் ஆணை உள்ளிட்ட 3 கோப்புகளில் கையொப்பமிட்டார். இதன் தொடக்க விழா சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகிறது. விழாவில் பேசிய முதல்வர் விஜய், தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்காக அரசு சார்பில் முதல் கட்டமாக ரூபாய் 354 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்டத்துக்காக 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நவீன ரோந்து வாகனங்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இயங்கி வரும் அமைப்புகளுக்கு பலம் கூட்டும் வகையில் இந்த சிங்கப்பெண் திட்டம் செயல்படுத்தப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் முன்பே அதனை தடுக்கும் படையாக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்பட செயல்படும். ரோந்து பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இந்த படை ஈடுபடுவதால் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் குற்றவாளிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களை பின்தொடர்வது, பாலியல் தொல்லை தருவது, துன்புறுத்தல், கடத்தல் முயற்சி, பொது இடங்களில் மோசமாக நடந்து கொள்வது, பேருந்துகளில் கூட்டமான இடங்களில் பெண்களுக்கு தொல்லை தருவது போன்ற தப்புகளை தடுப்பதில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை முதன்மையான பணியை செய்யும். இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ட்ரோன் வாயிலாக ரோந்து பணிகள் நடைபெறும். தமிழ்நாட்டின் பெண்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை அரசு அறிந்து வைத்திருக்கிறது. அதனை நிறைவேற்றுவோம். முதலில் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் கண்ணியம்தான் முக்கியம் என்பதால் அதனை பாதுகாக்க உறுதியேற்கிறோம் என்று முதல்வர் விஜய் கூறினார். நல்ல காரியங்கள் பல வந்திருக்கும் புதிய அரசால் செய்யப்பட்டு வருகிறது. இந்த அரசாங்கம் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுடைய ஆசை, பிரார்த்தனை, அவா எல்லாமே. நன்றி.